வாழ்வோம், வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை, குருமா அப்பன் அவர்கள் அருளாட்சியர் காதி லட்சுமராஜ். சரி, இதாவது ஏற்கனவே சில முறைகளை தெரிவிச்சிருக்கோம், இப்போ ஒண்ணு தெரிவிக்கும். இந்த மூக்கு சம்பந்தமான பல உபதனங்கள் வருது. என்ன, அறுவை பண்ற அளவுக்கெல்லாம் வந்துடுது. அப்புறம் அடிக்கடி மூக்கு அடைச்சிக்கிறது. மூக்குல ஒரு மூக்குல மட்டும் சுவாசம் நடக்கும், இன்னொரு மூக்கில் நடக்காது. இது என்னன்னா, பொண்ணு வேண்டாங்க, இந்த மூக்குல மட்டும் நடந்துகிட்டு இருந்தா வாய்வு கூடி வரும். இடது மூக்கு துவாரத்துக்கு சித்தர்கள் வச்சிருக்குது அந்த துவாரம் வாதம் வாயுன்னு பேரு. அப்போ இடது துவாரத்திலேயே நடத்துன ஜூடு, உடம்பெல்லாம் ஜூடாயிரும். அப்படி ஒரு இது இருக்கு. ஆக இப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப கண்ணை பாதிச்சு காது அடைக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப இந்த மூச்சு இது சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணுறது? எத்தனையோ முறை பெரியவங்க இருக்கான்னு சொன்ன, நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். குரு கிட்ட படிச்ச பாடத்துல நீங்க, அதாவது காலையில எப்படி கழிவுகள் வெளியேறுதோ அது மாதிரி நீங்க முகம் கழுவுறப்போ, முகத்தை கழுவும், தண்ணி போட்டு கழுவும், நெத்தி கழுவிட்டு அந்த முகத்தை எல்லாம் பக்குவமா கழுவிட்டு பாருங்க. இப்படி வச்சு நல்லா கவனிங்க. நல்லா இங்கிருந்து வரும் ஒரு 5-6 தடவை மெதுவா சுகமா இருக்கணும். இதுக்கு பேரு, உடம்பு போற இப்படி செய்யறதுக்கு பேரு ஆகா சுக வர்ம மசாஜ்னு பேரு. ஆகா சுக வர்ம மசாஜ்னு பேரு. இப்படி இந்த ஒரு கையிலேயே அங்க இருக்கிறது. அப்படி இன்னொரு அங்க டாக்டர் வேண்டாம், செஞ்சுட்டு போட்டு நீங்க என்ன பண்ணுவோம்னா பாருங்க, இங்க இருந்த அப்புறம் கொஞ்சம் அழுத்தமா, ஏன்னா 3000 ஊறப்பட்ட நரம்புகள் இருக்கு, 3330 நரம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சித்தருக்க. அப்படி செய்யறப்ப அத்தனை நரம்பு இருக்கும். பார்த்து அப்புறம் செஞ்சுட்டு அப்புறம் அப்படி இழுத்துடுங்க, அமுக்கி விடுங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த சளி இருக்கிறவங்க, இந்த இதுல அடிக்கடி சளி பிடிக்கிறது, இல்ல மூச்சு தொந்தரவு அதிகமா இருக்கிறவங்க என்னென்னமோ போட்டு செய்தாங்க. அது கடைசியில சக்தி இயற்கையான செயல்பாடுக்கு மாறி. இப்ப நான் செஞ்சுட்டு துளசி இலை, ஒரே ஒரு இலை, அந்த துளசி இலைய பொடி பொடியா பிச்சு போடுறீங்க. ஒரே ஒரு குறுமிளகு, ஒரு கிராம்பு, ஒரு திப்பிலி, ஒரு சீரகம், ஒரு சோம்பு, ஒரு ஓமம், இத்தனையுமே அதுக்குள்ள ஒரு தட்டி தட்டி போடணும். சின்ன வெங்காயச்சாறு அது ஒரு 6-7 சொட்டு விடுறோம். 6-7 சொட்டு விட்டு கரும்பு சக்கரை கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி கசக்கி அதை அப்படியே வாயில போட்டு சப்பு மென்னு சாப்பிடுங்க. இது எல்லாமே கார வகை சேர்ந்தது. முடிஞ்சா வெத்தலை சாரும் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். போட்டு தினமும் கொஞ்சம் செஞ்சு தினமும் காலையில அப்ப சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிட்டு போட்டீங்க, சாப்பாட்டு பின்னால் 10-15 நிமிடம் இருந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த காரத்தன்மை போய் நீரை எல்லாம் இழுத்து, இங்க இருக்கிற நீரை எல்லாம் இழுத்து கவனமா வெளி கொண்டு வந்துடும். அது வெள்ளை சிறுநீர் மலம் கழிகிறப்ப அதுல அந்த வெளி கழிஞ்சிடும். இதை கடைப்பிடிங்க. இது ஒரு எளிய முறை. நிறைய முறைகள் ஒரு முறை கடைப்பிடிச்சு அந்த இது பண்ணிக்கோங்க, சுத்தமா வச்சுக்கோங்க. குடிக்கிறப்போ நல்ல தண்ணிய, கொஞ்சம் தண்ணிய லேசா முன்னால் விட்டு அப்படி ரொம்ப இருக்கிறாங்க மண்டைக்கு போயிடும். அப்படியே நல்லா சீம்புங்க, பயன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.